இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வெளியூர்களிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் வந்து ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கின்ற பெரியோர்களுக்கு என் நிறைந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாவேந்தர் சொல்லுகிறது போல ஒரு திணையளவேனும் நாம் அந்த நிலையில் தொண்டில் ஈடுபடலாம். அப்படி செய்வீர்களானால் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கல்வியை அடிப்படையாக கொண்டு, அவர்களுடைய ஒரு அறிவை அடிப்படையாக கொண்டு, நாம் பிறந்த மொழிக்கு இணைச்சிருக்கோம் ஒரு வகையான தொண்டை அவர்கள் செய்து கொண்டு வருவார்களானால், இன்றைக்கு உலகத்தில் தமிழினம் பரவி இருக்கின்ற இடங்களிலெல்லாம் தமிழ் பற்றிய பெருமையும் தமிழ் இனத்தை பற்றிய வரலாற்று சிறப்பும் தெரிய வரும். ஆனா அப்படி இல்லாம அழிந்து போய் கொண்டு வருகிறதே என்று வருந்துகிற அந்த நிலையை உங்கள் போன்றவர்கள் மாற்றி அமைக்கிறார். எல்லாருக்கும் அதுதான் நான் கேட்டுக்கொள்வது. எல்லாரையும் விரும்பி வேண்டி நான் உண்மையான தொண்டு உள்ளதோடு சொல்வதானால், தமிழ் இனம் எங்கு சென்றாலும் தமிழ் இனமாக, தமிழ் மொழியை பேசுகிற இனமாக, தமிழ் பண்பாட்டை கட்டி காக்கிற இனமாக இருந்து இந்த உலகத்துல தமிழ் மொழி மிக உண்மையான மொழி, தமிழ் இனம் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புடைய இனம் என்று சொல்லப்படுகிற அந்த கருத்தை நீட்டிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம் என்று கேட்கிறோம். ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர் செறிவும், தேய்ந்திடல் இல்லை என் விரல்களும் தாளும், திரிந்தளைந்து சாய்ந்திடல் இல்லை என் உடலும், எனவே சலிப்பிலனாய் மாய்ந்திடல் வரையும் உழைப்பேன் உரைப்பேன் மக்களுக்கே. தனித்தமிழ் இயக்கத்தின் செயல் மறவர், தமிழ் தேச தந்தை என்றெல்லாம் தமிழ்நாட்டு உணர்வாளர்களிடையே மதிக்கப் பெறுபவர் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார். எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும், என் மூச்சு அதற்கு உதவிடல் வேண்டும் என்று தமிழ் மொழி இன நாட்டு உரிமைகளுக்காகவே தம் வாழ்நாள் முழுமையும் சிறிதும் நிகழ்வின்றி போராடியவர் பாவலரேறு அவர். பெரியார் என்று சொன்னால் எவ்வாறு தந்தை ஈவே ராமசாமி அவர்களை மட்டுமே குறிக்குமோ அதுபோல, பாவாணர் என்று சொன்னால் எவ்வாறு மொழிஞாயிறு ஞா தேவநேயர் அவர்களை மட்டுமே குறிக்குமோ அதுபோல, பாவேந்தர் என்று சொன்னால் எவ்வாறு புரட்சி பாவலர் கனக சுப்புரத்தினம் அவர்களை மட்டுமே குறிக்குமோ அதுபோல, பாவலர் ஏறு என்று சொன்னால் அது தென்மொழி ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்களை மட்டுமே குறித்து நிற்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் மாணிக்கம் என்பதால் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்கிற சிற்றூரில் பிறந்து வளர்ந்து புகழ்பெற்ற தலைமை காவலராக பணியாற்றிய ஐயா துரைசாமி அவர்களுக்கும் அம்மா குஞ்சம்மாள் அவர்களுக்கும் 10/3/1933 அன்று தலைமகனாக தோன்றியவரே நம் ஐயா பாவலரேறு அவர். அவருக்கு மாணிக்கம் என்று பெயர் சூட்டி பெற்றோர்கள் மகிழ்ந்தனர். துரைமாணிக்கத்தின் உடன் பிறந்தார்களாக அக்கா ஒருவரும் தம்பி ஒருவரும் 3 தங்கைகளுமாக இருந்தனர். இயற்கையின் மீது பெருமளவில் நாட்டமும் தமிழ் இலக்கியங்களின் மீது பெருத்த ஈடுபாடும் கொண்டிருந்ததால் இளமையிலேயே பாடல் புனைவதிலும் ஓவியம் வரைவதிலும் திறன்வாய்க்க பெற்றவராய் திகழ்ந்தார். பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களிலும் மார்க்சிய பொதுவுடைமை கொள்கையிலும் இளம் அகவையிலேயே அதிக நாட்டம் கொண்டிருந்த நிலையில் தமிழ் குமுகத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதுமான அக்கறை அதிகமாக பாவலரேறுவிற்கு உருக்கொண்டது. தம் 13ஆம் அகவையிலேயே கொய்யாக்கனி என்கிற பாவியத்தை எழுதியிருந்தார். 1956இல் அந்த கொய்யாக்கனி நூலுக்கு மதிப்புரை தந்து தாமே தம்முடைய அச்சகத்தில் அச்சிட்டுக் கொடுத்திருந்தார் புரட்சி பாவலர் பாவேந்தர் அவர்கள். பாவலரேறு ஐயா வேண்டிக் கொள்ளாமலேயே கொய்யாக்கனி இதழுக்கு பாவேந்தர் கொடுத்த மதிப்புரை பாவலரேறுவை படம் பிடித்து காட்டுவதாய் அமைந்தது. கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினார், முக்கணிகள் எப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேலன்பர், புள்ளம் எப்படி அப்படி இலா பெருங்கொள்கையுடையார், புரைக்கடல் எப்படி அப்படி குணநிறை துரைமாணிக்கனார் என்று பாவலரேறுவை பாவேந்தர் அடையாளப்படுத்துவார். கழக கால புலவர் பெருமக்களுள் செம்மாந்த நன்னடையினராய் விளங்கிய அக்கால புலவர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் பெயரையே தன் புனை பெயராக வைத்துக் கொண்டு 1959இல் தென்மொழி என்கிற தனித்தமிழ் இலக்கிய இதழை நடத்தத் தொடங்கினார் பாவலரேறு. நல்ல வருவாய்,
ஏந்துடைய பணியாக அடவித்துறை எனும் காட்டு அலுவல் பணி தகடூர் அருகே அஞ்சட்டியில் கிடைத்தபோதும் சில மாதங்கள் மட்டுமே அங்கு பணியில் இருந்தவர் 1954 புதுச்சேரி அஞ்சல் துறையில் பணி கிடைத்திடவே பாவேந்தரோடு பழக வேண்டும் எனும் நோக்கத்தில் குடும்பத்தோடு புதுச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். நமக்கு வாழ்க்கை துணையாக கமலம் என்கிற தாமரையாரை 1951ஆம் ஆண்டு பாவலரேறு ஐயா தாமே விரும்பி திருமணம் செய்து கொண்டார். தன் பெற்றோரின் ஒப்புதலின்றி திருமணம் செய்திருந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்த தாமரையார் அவர்களின் எளிய வருவாயே அவர்களின் தொடக்க ஆண்டுகளின் அடிப்படை செலவுக்குரியதாக இருந்தது. 54இல் புதுச்சேரி வரும்பொழுது ஐயா அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தன. 1959 வரை புதுச்சேரியில் பாவேந்தருடனான வாழ்க்கை தமிழ் வாழ்க்கையாகவே அமைந்தது. அஞ்சல் பணி முடித்த அடுத்த மணித்துளிகளில் பாவேந்தரின் இல்லம் நோக்கி பறந்தது அவரின் தமிழ் உள்ளம். இந்த வேலையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதப்பா என்று பாவேந்தர் பாவலரேறு அவர்களிடம் இடையே சொன்னதுண்டு. 1959 தனது 26ஆம் அகவையில் தென்மொழி என்னும் தூய தமிழ் இதழை தொடங்கி பொது தொண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் பாவலரேறு. சேலத்தில் பாவலரேறுவுக்கு ஆசிரியராக வாய்க்கப் பெற்றவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தமிழ் மறவர் பொன்னம்பலனார், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் ஆகியோர். புதுச்சேரியில் பாவேந்தரின் மூத்த மகனார் மன்னன் திருமணத்தில் பாவலரேறு உடனிருக்க பொன்னம்பலனாரும் பாவாணரும் பாவேந்தரும் உரையாடிய நிகழ்ச்சி சுவையானது. இவர் பள்ளிக்கூடத்தில் எனக்கு மாணவர் என்றார் தமிழ் மறவர் பொன்னம்பலனார். அது பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் இவர் என் மாணவர் என்றார் பாவாணர். அதெல்லாம் அப்போது. இப்போது அவர் என் மாணவர் என்று பாவேந்தர் கூறியது அனைவரையும் பெருமையோடு சிரிக்க வைத்திருக்கிறது. 1959 அஞ்சல் பணி காரணமாக கடலூருக்கு இடம் மாறுதல் வரவே கடலூருக்கு குடிபெயர வேண்டியிருந்தது. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோள் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே என்று தம் 26ஆம் அகவையிலேயே தாம் கொண்ட கொள்கை இலக்கை தெளிவுபட எடுத்து உரைத்திருக்கிறார். அப்பாடலே தென்மொழியின் முகப்பு பாடலாக இன்று வரை வெளிவருகிறது. தொடக்கத்தில் மாதம் 2 இதழாக வெளிவந்த தென்மொழி 1960 பொருளியல் நெருக்கடியால் இடை நின்றது. மீண்டும் 1963 தென்மொழி தொடங்குகின்ற பொழுது பிரிவினை தடை சட்டம் என்கிற அரட்டல் சட்டத்தை அரசு கொண்டு வந்து மிரட்டிய போது கூட அதற்கு அடிபணியாது கடும் புயலை மீன்வளை கொண்டு மறித்துவிட முடியாது என்று அறைகோவல் விடுத்தார் பாவலரேறு. தமிழகம் பிரிதலே தக்கது என்றும், பிரிவினை நோக்கி தள்ளப்படுகிறோம் என்றும், பிரிவினை தவிர வேறு வழி இல்லை என்றும், வேறு யாரும் இல்லை நாங்கள்தாம் என்றும், நேரம் வந்துவிட்டது படைமுகத்துக்கு வாருங்கள் என்றும் எண்ணற்ற தலைப்புகளில் தமிழ்நாட்டின் விடுதலை தேவையை உணர்த்தி கட்டுரைகள் எழுதி தமிழ் இளைஞர்களை வெளிப்படையாக ஒருங்கிணைத்தார் பாவலரேறு. செழிக்கின்ற தமிழ் பயிரில் இந்தியனும் செந்தியை மூட்டிவிட்டே அழிக்கின்றார் தமிழினத்தை, ஆரென்று கேட்பதற்கோர் ஆளிங்கில்லை, மொழிக்கின்று வந்த நிலை தவிர்க்கிலமேல் தமிழ்நாட்டை அடிமை சூழும், ஒழிக்கின்ற சூளுடனே கொள் களிறு போல எழுந்து முனைவீரின்றே என்று தமிழ் இளைஞர்களை 65ஆம் ஆண்டில் இந்திய எதிர்ப்பு போருக்கு அழைத்தார் பாவலரேறு. எத்தனை நாள், எத்தனை ஆண்டு, எத்தனை போர், எத்தனை பேர், எத்தனை தோல் இந்திக்கெழுவதும், எத்தனை பேச்சு, எத்தனை தாள், எத்தனை பாடு, எத்தனை பாட்டு, எத்தனை தாம் எழுதி குவிப்பதும், எத்தனை நாள் நாம் பொறுப்பது, எத்தனை பேர் நாம் இறப்பது, எத்தனை நாள் இந்தி எதிர்ப்பது, ஒத்தினையும் எண்ணமில்லை, 1-2 பார்த்துவிட ஊர்ப்படைக்கு நாளொன்று உரைப்போமே என்று ஊர்ப்படைக்கு நாளொன்று உரைக்கும் வகையில் தமிழ் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு உரமிட்டு அழைத்தார். பாடல்கள் எழுதுவதோடு அவர் பணி நின்றுவிடவில்லை. 65ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தென்மொழியின் அறைகோவல்களுக்கு அஞ்சி தென்மொழியின் ஆசிரியர் பாவலரேறு ஐயாவை சிறையில் அடைத்தது அன்றைய பேராய கட்சியின் ஆட்சி. சிறையில் இருந்து மீண்டு வந்து முழு நேரமாய் இயங்கத் தொடங்கினார் பாவலரேறு. சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும் என்று தன் 13 ஆண்டு கால அஞ்சல் துறை பணியை இழந்தார் பாவலரேறு. வேறு வருவாய் இல்லை. வறுமை வாட்டி வதைத்த போதும் மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன், தன் மானமின்றி கையதற்கு நீட்ட மாட்டேன், தமிழ் நினைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடும் தொண்டினுக்கும் நீட்டியதோர் காசனினும் கூசமாட்டேன், என்னை நிற்க வைத்து போ எனினும் ஏச மாட்டேன், என் மொழியை என் இனத்தை என் நிலத்தை மாற்றானிடம் இட்டுவிட்டு சோம்பிவிட உள்ளமிசையேன், அவன் எடுத்தெறியும் காசுக்கு 2 கைகள் பிசையேன் என்று தன்மான தமிழ் இனமான உணர்வை, அதற்கான வாழ்வியல் நடைமுறையை விளக்கப்படுத்தினார். தமிழே திராவிடத்திற்கு தாயும் ஆரியத்திற்கு மூலமும் என்றும், தமிழன் பிறந்தகம் குமரிக்கண்டமே என்றும் தம் வாழ்நாள் கொள்கை முயற்சியாக
அரும்பாடுபட்டு ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தவர் மொழிஞாயிறு பாவாணர். அவரின் பேரறிவை தாங்கி வளர்த்தது தென்மொழியே. ஆரிய சமற்கிருதத்தின் தொடர்பின்றி தனித்து இயங்க வல்லது தமிழ்மொழியே என்ற அவரின் கருத்து ஆரிய சார்புடைய தமிழறிஞர்கள் பலராலும் ஒப்புக்கொள்ள இயலாத நிலையில் பாவாணர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். பாவாணரின் அறிவை தாங்கி நிறுத்தி அதன் வழி தனித்தமிழ் இயக்க செயற்பாடுகளை வெகு மக்கள் இயக்க செயல்பாடுகளாக மாற்றிய பெருமை பாவலரேறு ஐயா அவர்களையும் அவரின் தென்மொழியுமே சார். தென்மொழியே இக்காலத்திற்கு தமிழுக்கு ஒரு அளவுகோல் என்று வரையறுத்து அறிவிப்பு செய்தார். பாவாணரின் கொள்கையை பறைசாற்றிட தோற்றி வைக்க பெற்ற உலகத் தமிழ் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து பெருமளவில் உழைத்தார் பாவலர். தமிழ்மொழி விடுதலைக்கு மட்டுமின்றி தமிழின விடுதலைக்கு, தமிழ்நாட்டு விடுதலைக்கு முன்னின்று முழங்கினார். 1972, 73, 75 ஆகிய ஆண்டுகளில் திருச்சியில், மதுரையில், சென்னையில் என்று 3 இடங்களில் தமிழக விடுதலை மாநாட்டை முன்னின்று நடத்தி சிறைப்பட்டார் பாவலரேறு. தமிழக வரலாற்றிலேயே தமிழக விடுதலை மாநாட்டை நேரடியாக அறிவிப்பு செய்து நடத்தப்பட்ட மாநாடுகள் அவை. அதற்கு முன்பாக 1967 தமிழக விடுதலைக்கு படை ஒன்றை கட்ட வேண்டும் என அறிவிப்பு செய்து கமுக்கமாக 60 பேருக்கு மேற்பட்டவர்களை ஒருங்கிணைக்க குருதி கையொப்பம் பெற்று களம் அமைக்க முயன்றார் பாவலரேறு. எண்ணற்ற பலரும் அரசியல் காரணங்களுக்காக மிசாவில் அடைக்கப்பட்ட சூழலில் தமிழக விடுதலைக்கு போராடியவர் என்கிற காரணத்திற்காக மிசா கொடுஞ்சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர் பாவலரேறு ஒருவரே. கழக பாவலர்களுக்கு இணையாக ஆற்றல் பொதிந்த பாடல்கள் எழுதும் தம் திறனை செழுமையாக வளர்த்துக் கொண்டார் பாவலரேறு. கனிச்சாறு என்கிற அவரின் தனிப்பாடல் திரட்டில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் உண்டு. நூறாசிரியம் என்னும் அரிய நூல் புறநானூறு, அகநானூறு போன்ற தன்மையில் படைக்கப்பெற்றது. கொய்யாக்கனி, ஐயை, பாவிய கொத்து, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, கழுதை அழுத கதை போன்றவற்றை பல்வகை பாவகையில் பாவியங்களாக படைத்தளித்தார். அருபருவ திருக்கூத்து, உலகியல் 100, வாழ்வியல் 30, கற்பனை ஊற்று போன்றவை மெய்யியல் சார்ந்த அரிய இலக்கிய படைப்புகள். இவையன்றி மொழி, இன உணர்வு, நாட்டுரிமை, குமுகவியல், அரசியல், மெய்யியல் என பல்துறைகளில் 1000க்கும் மேற்பட்ட அரிய கட்டுரைகளை எழுதி குவித்துள்ளார். சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எழுதிய பன்னூற்றுக்கணக்கான பாடல்களும் கட்டுரைகளும் இளைய தலைமுறையினரை ஈடேற்ற அவர் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் நடத்திய தமிழ்ச்சிட்டு இதழில் வெளிவந்தன. தமிழ்நாட்டை உரிமை பெற்ற புதிய தேசமாக படைக்கும் நோக்கில் அவரின் அரசியல், குமுகவியல், இன உரிமை, நாட்டுரிமை கட்டுரைகள் அனைத்தும் ஏற்கனவே தென்மொழியில் இடம்பெற்றதோடு 1982 ஆண்டு தொடங்கி 1995 ஆண்டு வரை பெரும் இன்னல்களுக்கு இடையே நடத்திய தமிழ்நிலம் இதழில் வெளிவந்தன. மொழி, இன, நாட்டுரிமை போராட்ட களத்தில் தான் மட்டுமின்றி தன் குடும்பத்தையே ஈடுபடுத்தினார் பாவலரேறு. தமிழ்நாட்டின் அறிஞர்கள் எவருமே, இயக்க தலைவர்கள் எவருமே செய்ய இயலாத செயற்பாடு அது. தம் துணைவியார் தாமரையம்மை மற்றும் பொற்கொடி, பூங்குன்றன், தேன்மொழி, செந்தாழை, கொழிலன், பிறைநுதல் என 6 பிள்ளைகள் மட்டுமன்றி அவர்களின் இணையர்களையும் கொள்கையில் ஈடுபடுத்தினார் ஐயா. திருக்குறள் மணி புலவர் இறைக்குர்வனார், சொல்லாய்வு அறிஞர் ப. அருளியார், முனைவர் ஆர். இறைவன், முனைவர் கி. குணத்தொகையன் ஆகியோர் தமிழ் ஆளுமைக்குரிய ஐயாவின் மருகர்களும் பூங்கயல், அரசி ஆகிய 2 மருமகள்களும் ஆவர். தென்மொழி அன்பர்கள் உட்பட தமிழ் அன்பர்கள் 100 கணக்கினருக்கும் திருக்குறள் நெறிப்படி திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார் பாவலரேறு. ஐயா அவர்களின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை திருக்குறளை கவ்வியிருந்த ஆரிய பார்ப்பனிய இருளை விலக்கி தமிழிய அற ஒளியை பாய்ச்சுவதாக அமைந்தது. அவ்வுரையை முழுமையாக அவர் எழுதிவிடாமல் போனது தமிழினத்திற்கு பேரிழப்பாகும். அவரின் 10 நாள் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு வரலாற்று சிறப்புடையது. வறுமை வாழ்விலே தான் நலிவுற்றிருந்த போதிலும் பாவேந்தர், பாவாணர், ஈழத்தடிகள், அப்பாதுரையார் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களுக்கு தம்மால் இயன்ற அளவு துணை நிற்க தென்மொழி அன்பர்களை வேண்டி பொருள் திரட்டி அளித்தார். மிசா கொடுஞ்சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் தென்மொழி அன்பர்களையெல்லாம் தென்மொழி இயக்கம் என்னும் அறிவிப்பின் கீழ் ஒருங்கிணைத்து உலகத் தமிழின முன்னேற்றக் கழகத்தை 1981 ஆண்டு தொடங்கினார் பாவலரேறு. தமிழ்நாடு, மும்பை, வெளிநாடுகளிலெல்லாம் அதற்கு கிளைகள் அமைத்து பெருமளவில் முயன்று செயற்பட்டார். அக்கழகத்தின் கொள்கை இதழாகவே தமிழிலம் வெளிவந்தது. தமிழின எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் எனும் பெரும் முயற்சி எடுத்து கருத்தாய்வை நடத்தினார். சிங்கை, மலையகம், இலங்கை, ஐரோப்பிய நாடுகளுக்கு கொள்கை பரப்பும் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்காக சுற்றுச்செலவை மேற்கொண்டார். திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்த பார்ப்பனி எதிர்ப்பு மாநாடுகளிலும் மனுநூல் எதிர்ப்பு போராட்டங்களிலும் முன்னிலையில் பங்கேற்று சிறை சென்றார். ஆரிய பார்ப்பனி எதிர்ப்பில் பெரியாரின் கொள்கைகளோடு தமிழையும் சமஸ்கிருத அதிகார பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்னும் அழுத்தம் பாவலரேறுவிடம் இருந்தது. அது பெரியாரின் தமிழ் மொழி பற்றிய கருத்தின் குறைகளை பெரியாரிடமே நேரில் எழுதி விளக்கும் வீருணர்வாகவும் இருந்தது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தை முன்னெடுங்கள்
ஐயா என்று பெரியாரை கேட்டுக்கொண்டார் பாவலரேறு. அவரும் சரி என்று ஒப்பிய நிகழ்வு பெரியாரின் இறுதி காலத்தில் நடந்தேறியது. திமுக அரசியலோடு பல முரண்கள் இருப்பினும் ஆரிய பார்ப்பனிய எதிர்ப்பு நோக்கி திமுகவை சில பொழுதுகளில் ஏற்கவும் செய்தார். திமுக அமைச்சர்களை சில சூழல்களில் எச்சரிப்பதாக அறிவித்தும் சில சூழல்களில் திமுகவை தேர்தலில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அறிவித்தும் இருக்கிறார் ஐயா பாவலரேறு. எல்லாவற்றுக்கும் இன நலனையும் காரணமாக ஐயா அவர்கள் முன்னிறுத்தினார். பொதுவுடைமை கட்சியினராக இருந்த புலவர் கலியபெருமாள் தோழர் தமிழரசனை எல்லாம் தமிழ்நாட்டளவில் பொதுவுடைமை கட்சி கட்டி தமிழ்நாட்டு விடுதலை உரிமைக்கு போராட வைத்ததில் தென்மொழிக்கும் பாவலரேறுக்கும் பெரும் பங்கு உண்டு. 1984 பெண்ணாடத்தில் நடைபெற்ற இந்தியாவில் தேசிய இனங்களின் விடுதலை மாநாட்டுக்கு தோள் கொடுத்து நின்றார் பாவலரேறு. தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்கிற தமிழக விடுதலைக்கான கூட்டணியை தமிழக வரலாற்றில் முதலில் அமைத்த சிறப்பில் பாவலரேறுவுக்கு முதன்மை பங்குண்டு. பாவலரேறுவை தலைமையராக கொண்ட உலக தமிழின முன்னேற்றக் கழகம், வே. ஆணைமுத்து தலைமையிலான பெரியார் சம உரிமை கழகம், தாள இளந்திரையனை தலைமையராக கொண்ட அறிவியக்க பேரவை, புலவர் கலியபெருமாள் தோழர் தமிழரசன் பொறுப்பில் இயங்கிய தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி, எஸ்.என். நாகராசன், பொன் பரமேஸ்வரன் பொறுப்பில் இயங்கிய நடுவன் சீரமைப்பு குழு என்கிற 5 இயக்கங்கள் ஒருங்கிணைந்தே தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி இயங்கத் தொடங்கியது. இவையின்றி 16 இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஒடுக்கப்படுவோர் உரிமை மீட்பு கூட்டமைப்பு என்கிற கூட்டமைப்பையும் வழக்கறிஞர் ராமதாசு, தஞ்சை ரத்னகிரி, பேராசிரியர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட 18 இயக்கத்தினர் ஒருங்கிணைத்து உருவாக்கிய தமிழின பேரவை செயற்பாடுகளிலும் பாவலரேறு ஐயா அவர்கள் இணைந்து ஈடுபட்டார். ஈழச்சிக்கல் கடுமையாக நடந்து கொண்டிருந்ததோடு தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்து செயற்பட்டார் பாவலரேறு. இதோ நான் ஒருவன் இருக்கிறேன், என்னை சிறை செய்யினும் செய்க, ஈழத்தமிழரை ஆதரிக்கின்றேன், என் தலை கொய்யினும் கொய்க என்று முழங்கியவர் பாவலரேறு. தமிழகம் நோக்கி வந்த ஈழத்தமிழர் இயக்கங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தார். அனைவரையும் ஒன்று சேர வலியுறுத்தினார். வீரமங்கை தனுவை பாராட்டி நூறாசிரிய பாடல் ஒன்றை எழுதினார். அதற்காக சிறையிலும் அடைக்கப்பட்டார். தடா வழக்கில் 7 மாதங்கள் சிறை கொட்டடியில் தொல்லைப்பட்டு இறுதியில் பிணையில் வந்தார். வெளிவந்த பின்னும் வழக்கம் போல் ஓய்வின்றி இயங்கத் தொடங்கினார். அரசின் நெருக்கடியால் வீடு குடைப்பது பெருந்தொல்லையாகி போனது. 1974 சென்னைக்கு குடிபெயர்ந்ததிலிருந்து 6 வீடுகள் மாற வேண்டியிருந்தது. நூலக இருப்பு, அலுவலக இருப்புகளோடு குடும்ப பொருள்களை இடம் மாற்றுவதற்குள் போதும் என்றாகி போ. கடலூரில் இருந்த 15 ஆண்டுகளிலும் அதே நிலைதான். 4 வீடுகளும் மாற வேண்டியிருந்தது. கடலூரில் அச்சகம் இணைந்து இருந்ததால் மேலும் இடர்பாடுகள். சென்னையில் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், இறுதியாக தியாகராய நகர் 1.5 ஆண்டுகள் இடையில் வீடு வேறு என்று தம் தொல்லைகளை விளக்கி கட்டுரையும் எழுதியுள்ளார் பாவலரேறு. ஆனால் எந்த அளவு நெருக்கடி வந்தும் தம் கொள்கையில் சிறிதும் சரிவில்லை. 1959 கெஞ்சுவதில்லை என்று தம் கொள்கை நிலை எழுதியவர்தாம் 1975 முதல் நம் மூச்சு, நோக்கம், கொள்கை, முயற்சி என்று தெளிவுபடுத்தி அறிவிப்பாக ஒரு குறிப்பை கட்டம் கட்டி தென்மொழியில் பதிவு செய்தார். இந்தியா ஒன்றாக இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும். இந்து மதம் இருக்கும் வரை தமிழர்களும் இந்துவாகவே இருக்க வேண்டும். தமிழர்கள் இந்துவாக இருக்கும் வரை மத பூசல்களும் குல கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகவே முடியாது. மத பூசல்களும் குல கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகாத வரை ஆரிய பார்ப்பனரின் வஞ்சகத்திலிருந்தும் மேலாண்மையின்றும் தமிழன் மீளவே முடியாது. அத்தகைய பார்ப்பனிய பிடிப்புகளில் இருந்து தமிழன் மீளாத வரை தமிழ் மொழி தூய்மையுறார், தமிழினம் தலை தூக்கா, தமிழ்நாடு தன்னிறைவு அடைய முடியாது. எனவே இந்து மதத்தினின்றும் மத பூசல்களினின்றும் ஆரிய பார்ப்பனியத்தினின்றும் விடுபட வேண்டுமானால் நாம் இந்திய அரசியல் பிடிப்பினின்றும் விடுபட்டே ஆகல் வேண்டும். ஆகவே தமிழக விடுதலைதான் நம் முழு மூச்சு, நோக்கம், கொள்கை, முயற்சி என்று தமிழர் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும் என்று தமிழர்தம் செவிகள் அதிர முழங்கினார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளாய் தம் மூச்சு காற்றிலெல்லாம் தமிழ் மொழி, இன, நாட்டு உரிமைகளை உயிராய் கலந்து ஓங்கி ஒளித்திட்ட பாவலரேறு மீளா அமைதி நிலையில் 1995 ஜூன் 11ஆம் பக்கல் காலை 7 மணி அளவில் கண்ணயர்ந்தார். தமிழ் உரிமை நெஞ்சங்கள் வீரிட்டு அழுது செலுத்திய வீரவணக்க முழக்கம் விண்ணதிர இறுதி ஊர்வலம் தியாகராய நகரிலிருந்து மேடவாக்கம் வரை ஏறத்தாழ 15 கற்கள் நடந்தே வந்தது. பல்லாயிரக்கணக்கான வீறு நெஞ்சத்தினர் அணிதிரண்ட இறுதி ஊர்வலம் அதற்கு முன் தமிழ் நில வரலாற்றில் ஒரு விடுதலை பாவலருக்கு நடந்திருக்கவில்லை. 63 அகவை மட்டுமே வாழ்ந்த பாவலரேறுவின் வாழ்க்கை தமிழ் தேச அரசியல் வரலாற்றில் ஒரு போராட்ட வாழ்க்கை. தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ்நாட்டு விடுதலை உரிமைக்காகவும் தம்மை முழுமையாக ஒப்புவித்துக் கொண்ட ஈக வாழ்க்கை. என்னை பற்றி எழுதாதீர்கள், என் தமிழ் மொழிக்கே எழுதுங்கள். என்னை பற்றி பேசாதீர்கள், இன மேம்பாட்டை பேசுங்கள். என்னை பற்றி இறங்காதீர்கள், ஏழை தமிழர்க்கு இறங்குங்கள். என்னை பற்றி வருந்தாதீர்கள், இனத்துக்காக வருந்துங்கள்.
மொழியை, இனத்தை, நாட்டை மீட்க முனைந்து துணிந்து நில்லுங்கள். பழியை, துயரை பார்க்க வேண்டாம், பணிசை கடமை பாருங்கள். இழிவை, இழப்பை எண்ணாதீர்கள், இனத்தின் ஏற்றம் எண்ணுங்கள். அழிவை பற்றி நினையாதீர்கள், அருந்தமிழாக்கம் நினையுங்கள். அப்படி உண்கையில், உறங்குகையில் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையுமே எண்ணி வாழ்ந்த அரும் பேராசானின், தமிழ் தேச தந்தையின் தலைமகனின் வழி தொடர்வோம். தமிழ் தேச தந்தை பாவலரேறு ஐயாவுக்கு வீர வணக்கம். ஆம், அவரின் வரிகளிலேயே அவர் கொள்கையை முழக்குவோம். விடுதலை வேண்டும், அது முதல் வேலை, வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை. ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட. ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட. வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி, அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி. ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட. வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி, அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி. கூறுபட்டு நின்றவரை கூட்டி நட, ஊட்டி நட. கொள்கையினை போற்றி நட, ஊக்கி வெற்றி கொடியினை நீ தோள்களிலே தூக்கி. கூறுபட்டு நின்றவரை கூட்டி நட, ஊட்டி நட. கொள்கையினை போற்றி நட, ஊக்கி வெற்றி கொடியினை நீ தோள்களிலே தூக்கி. ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட. வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி, அவள் விடுதலைக்கே சூளுரைகள் பண்ணி. மாறுபட்ட ஆட்சிக்கு நீ மண்டியிட்டு சாய்வதோ, மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ உண்டியின்றி காய்வதோ. மாறுபட்ட ஆட்சிக்கு நீ மண்டியிட்டு சாய்வதோ, மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ உண்டியின்றி காய்வதோ. வேறுபட்ட மக்களின் முன் கூறுபட்டு போயினை, வெற்றி பெற நீ வணங்கு பண்டை தமிழ் தாயினை. ஏறு நடை போட்டு நட, எக்காலம் ஊதி நட. வீறு தமிழ் தாயின் புகழ் எண்ணி, அவள் விடுதலைக்கே